இண்டிகோ நிறுவனங்களின் விமான சேவை திடீரென ரத்து செய்யப்படுவது கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் 550க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றாக விளங்குகிறது இண்டிகோ நிறுவனம். உள்நாடு மற்றும் சர்வதேச அளவில் நாள் ஒன்றுக்கு 2200க்கு மேலான விமானங்களை இண்டிகோ இயக்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த நிறுவனம் விமானம் ரத்து, விமானம் தாமதம் என தீவிர பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறுகள், மோசமான வானிலை உள்ளிட்டவை இந்த குழப்பத்திற்கு காரணமாக கூறப்பட்டாலும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அண்மையில் அறிமுகப்படுத்திய FDTL எனப்படும் விமான கடமை நேர வரம்பு விதிமுறை முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. விமானிகள் மற்றும் கேபின் குழுவில் உள்ளவர்களின் வேலை நேரத்தை நிர்ணயிக்கும் இந்த புதிய விதிகள் அவர்களின் பணி அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் அமல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த புதிய விதிமுறையின் கீழ் ஒரு விமானிக்கு ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் 48 மணி நேரம் ஓய்வு தர வேண்டும். தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேல் இரவு பணியில் அமர்த்தக்கூடாது என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளால் பல்வேறு விமான நிறுவனங்களில் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டது. குறிப்பாக DGCA விதிகளுக்கு ஏற்றவாறு இண்டிகோ நிறுவனம் தனது நெட்வொர்க்கை மறுசீரமைக்க தடுமாறி வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் இருந்து டெல்லி, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு 20 இண்டிகோ விமானங்களின் சேவை கடைசி நேரத்தில் ரத்தானதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதனால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு மாற்று ஏற்பாடு தர வேண்டும் அல்லது டிக்கெட் பணத்தை திருப்பி தர வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர். இந்த கவுண்டருக்கு வந்திருக்குன்னா ரொம்ப லைன் இருக்குது. லைனுக்கு அப்புறமா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எந்த ஃப்ளைட்டுக்கு இல்லைப்பா, ஃப்ளைட் கேன்சல் சொல்லியிருக்காங்க, மணி ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. Unfortunately, my flight got delayed, and this is a very bad experience from Indigo. I'm a frequent flyer, but this experience is really bad, and this has disturbed my entire schedule. So flight is early, but when I came here, I was not allowed to go inside, and they are straight away saying that it has been going for last 2-3 days, and we can't do anything. There is no flight available to us. So there is a problem. So I have asked them to cancel. I don't know what I'm going to do, because till tomorrow they don't have any flight. கடந்த 2 நாட்களாக இண்டிகோவின் செயல்பாடுகள் மற்றும் நெட்வொர்க் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ள அந்நிறுவனம் பல எதிர்பாராத சவால்கள் தங்கள் செயல்பாடுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளது. பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுள்ள அந்நிறுவனம் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது.